ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஹா சமையல். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு சொன்னேன். அந்த ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் நடந்ததுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நைட் டைம் மெஹந்திலாம் அந்த ஃபங்க்ஷன் பண்ணுற பிள்ளைக்கு மெஹந்திலாம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே மெஹந்தி விட்டுக்கிட்டோம். நான்லாம் எப்போவுமே இலை மருதாணி தான் வைப்பேன். எனக்கு இந்த கோன்லாம் அவ்வளோவா பிடிக்கவே செய்யாது. காலையில் எழுந்திரிச்சி காலையில் டிஃபனுக்கு வாய்வு கஞ்சி போட்டு வச்சுருந்தாங்க அக்கா. அதை குடிச்சிட்டு இந்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆட்களும் வந்திருந்தாங்க. சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து சூப்பராக கறி, பருப்பு கத்திரிக்காய், நெய்ச்சோறு தான். கலரி கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சூப்பராக ஒரு வெட்டியாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த ஹல்வாவும் அதை ஒரு பாக்ஸில் வச்சு ஹல்வா கொடுப்போம் அப்படின்ட்டு எங்கள் அண்ணன் வந்து ஒரு மேரேஜுக்கு எங்கள் அண்ணனும் வீட்டுக்காரனும் போயிட்டு வந்தாங்க. அதை முடிச்சுட்டு வரும்போது இந்த ஹல்வா ஆர்டர் கொடுத்துருந்த ஹல்வாவையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாக்ஸை ஒவ்வொன்றையாக என் பேத்தி என்ன அழகாக தொடச்சி தர பாருங்கள். நாங்கள் வேலை பார்க்கும்போது நானும் வந்து பார்ப்பேங்கிற மாதிரி அவளும் வந்து நின்றுக்கிட்டா. எல்லாம் அந்த பாக்ஸெல்லாம் சூப்பராக பேக் பண்ணி ஓரமாக ஒதுக்கி வச்சாச்சு. மொத்தம் 120 பேக் போட்டிருந்தோம். அதையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக போயாச்சு. ஒரு 4:30 மணிக்கு மேலே தான் எல்லோரும் வர ஆரம்பித்தாங்க. ரொம்ப அதிகமாக வெயிலுங்கிறனால நிறைய பேர் 5 மணிக்கு மேலே தான் வந்தாங்க. இந்த சீர் வந்து என் தம்பியோட ஒய்ஃப் வீட்டிலேருந்து வச்சது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் பொண்ணோட தாய் மாமா செஞ்ச சீர். அவங்க வீட்டிலேருந்து 11 தாளம் வச்சுருந்தாங்க. பழங்கள், கிளிப்பு, பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் செப்பல் எல்லாமே வச்சுருந்தாங்க. தேங்காய் இதெல்லாம் வைப்பாங்க. அப்புறமா வந்து 2 மோதிரமும் வச்சுருந்தாங்க. ஒன்று அவங்க பாட்டியும் ஒன்று அவங்க மாமாவும் போட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த ஃபங்க்ஷனும். இதை வந்து அவங்க வந்து ஒரு 5 மணி போல் வச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெஸ்ஸை போய் மாற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு அதையும் மாற்றி பொண்ணை கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா நான் ஏற்கனவே ஒரு மினி விளாக்கில் போட்டிருப்பேன் நாங்கள் வச்சுருந்த சீருண்டு. அந்த சீரை வந்து நாங்கள் ஒவ்வொருத்தராக மேலேருந்து பிள்ளைங்கள்ட்ட கையில் கொடுத்து கீழே கொண்டு வந்து வச்சாச்சு. இதான் நாங்கள் வச்சுருந்த சீர். ஏற்கனவே அந்த சீர் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். வித்தியாசமாக வச்சுருந்தோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நாங்கள் 2 ட்ரெஸ் வச்சுருந்தோம். ஒன்று இப்போ ஃபங்க்ஷன் நடக்கிற பிள்ளைக்கும், இன்னொன்று வந்து எங்கள் அண்ணன் பொண்ணுக்கும் வச்சுருந்தோம். அவளுக்கு நாங்கள் இந்த ஃபங்க்ஷன்லாம் ஒன்றுமே வைக்கல. ஏன்னா வீட்டில் கொஞ்சம் அந்த நேரத்தில் நிலைமைகள் சரியில்லை, அதனால் வைக்கலை. அதனால் பிள்ளைக்கும் ஆசை இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தோம். அதோட வந்திருந்தவங்களுக்கு ஈவினிங்கில் வந்திருந்தவங்களுக்கு டீ கேக்கும் நக்கட்ஸ் தான் கொடுத்துருந்தோம். என் தம்பி பொண்ணுக்கு நான் சாரீ எடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சூப்பராகவே வந்திருந்தது. அதில் மீத உள்ள துணியில் என் பேத்திக்கு ஒரு ட்ரெஸ் தைச்சிருந்தேன். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. இதான் அந்த பொண்ணு. அவள் பக்கத்தில் இருக்கிறது பாட்டி, எங்கள் அம்மாவை பெற்ற பாட்டி. அவங்க தான். எங்கள் அம்மாவும் இல்லை, எங்கள் பாட்டி இருக்காங்க. எங்கள் பாட்டிக்காக துவா செய்யுங்க. இதான் ஃபங்க்ஷனில் எடுத்த பிக். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.